50 தொகுதி வெல்ல வேண்டிய பாமகவை 5 தொகுதிகளில் மட்டுமே வெல்லக்கூடிய இடத்துல வைத்திருக்கிறார்கள். 10ல் 1 மடங்கு தான் வெற்றி வாய்ப்பை சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்வதன் வழியாக உட்கட்சி விமர்சனம் என்பது கத்திரிக்காய் முத்துச்சுன்னா கடத்தருவுக்கு வந்துடும் சொல்கிற மாதிரியே உட்கட்சி விமர்சனம் என்பதை உள்ளுக்குள்ளேயே வைத்து பூட்டி வைக்க முடியாத அளவுக்கு ஒரு புழுக்கம் வந்துவிட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பாஜக கூட்டணி வேண்டாம், அந்த பக்கம் நம்ம போக வேணாம் என்று எவ்வளவோ தடுத்தும் கூட அவர் அதை கேட்கவில்லை. தன் மீது வழக்கு இருக்கிறது என்கிற அச்சத்தின் காரணமாக, சிபிஐ விசாரணைக்கு அஞ்சுகிற அச்சத்தின் காரணமாக, சிறைக்கு கொண்டு போய் விடுவார்களோ என்கிற அச்சத்தின் காரணமாக பாஜக பக்கம் அன்புமணி பாய்ந்து விட்டார் என்று கடுமையான விமர்சனம் ராமதாஸுக்கு ஏற்கனவே இருந்தது என்பது செய்திகளுக்குள்ளே வெளியே ஊடகங்களுக்கு வராத பட்சத்திலேயே அந்த புகைச்சல் இருந்து கொண்டே இருந்தது. புகைந்து கொண்டே இருப்பதை விட ஒரு முறை எரிந்து விடுவதே மேல் என்று சொல்வதைப் போல, அது நீங்கள் சொல்வதைப் போல அந்த முகுந்தன் விஷயத்திலே அது வெளிப்படைத்தன்மைக்கு வந்தது. அதற்கு பின்பு தீர்ந்துவிடும் என்று நினைக்கிற போது அடுத்த கட்டமாக அந்த மாமல்லபுரத்திலே நடந்த அந்த சித்திரை முழு நிலவு நாளுடைய மாநாடு, இந்த இளைஞர் பெருநாள் மாநாடு இன்னும் அதிகமான விமர்சனங்களைத்தான் உட்கட்சி விமர்சனங்களைத்தான் மருத்துவர் முன்வைத்தார். அப்போ அந்த விமர்சனம் இன்னும் மோசமாக இருந்தது. உன்னை தூக்கி கடலில் போட்டுருவேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொன்னார். அப்போ கட்சிக்கு உண்மையாக இல்லாதவனை கடலில் போட்டுருவேன்னா அதே விமர்சனத்தை ராமதாஸ் மேலே பல பேர் வைக்கிறான்.